Hey guys, நீங்கள் பார்த்துட்டு TECHVIEW விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ப்ளீட் இல்லைனா ஒயிட் பேச்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிவி இஷ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இஷ்யூ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பேசிக்காக பேக்லைட் எல்இடி டெக்னாலஜியில் ரெடி பண்ணுற டிவிஸில் தான் வரும். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும், அங்கே நம்மளுக்கு வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் பேச்சஸ் இல்லைனா ஸ்க்ரீன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ப்ளீடிங்னா என்ன, அது ஏன் வருது, எப்படி வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் ஆன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே வீடியோ ஒரு லைக் போட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. இது ஒரு பேசிக் எதிக்ஸான விஷயம் ஒரு டிவி வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அவங்க ஃபஸ்ட் வீடியோ வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ வாங்கினோம்னா டிவியை பற்றி பார்த்தலாம். ஸோ எஸ்பெஷலி பார்த்தோம்னா பேக்லைட் எல்இடி டெக்னாலஜியில் உருவான டிவியை பற்றி பார்த்தலாம். ஸோ பேக்லைட் எல்இடி டிவிலன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு வந்து பேக்லைட் எல்இடியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ QLED, OLED, PLED இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும். அதில் வேறு டிபார்ட்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டிவியில் நம்மளுக்கு இந்த இஷ்யூ வந்து வரவே வராது. ஓகே, நம்ம இப்போ டிவிக்குள்ள வந்து பேக்லைட் எல்இடி டிவியில் எப்படி வேலை செய்யுது அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஜென்ரலாக பார்த்தோம்னா டிவியில் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது மேபி வெர்டிகலாகவும் இருக்கலாம், இல்லை ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஸோட கார்னர்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸில் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒயிட் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒயிட் லைட்டில் இருந்து நமக்கு வந்து 3 கலர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்னு சொல்லி. ஸோ RGBன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த RGBயால் தான் நம்மளுக்கு வந்து பிக்சர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பழைய டிவி வச்சுன்னா அதில் நல்லா கிட்ட போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து RGB கலர் கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் ஒரு 4K டிவி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் நம்ம தான் பார்க்க முடியாது. பிக்சல் டென்சிட்டி வந்து அதிகம் 4K டிவியில். ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து 3 கலர் இருக்குது. ஸோ ஜெனரலாக ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லேயரில் ஒரு மீனிங் இருக்குது. அதில் முக்கியமான லேயர் வந்து போலரைசர் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போலரைசர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தேவையான அளவு மட்டும் தான் லைட் வந்து எமிட் பண்ணும். தேவையில்லாத லைட் வந்து அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா இந்த பேட்டரி இங்கே இருக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் ஃபோனில் என்ன பண்ணணும்னா சேம் டெக்னிக் தான் வேலை செய்யும். நீங்கள் ஒரு IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பேட்டரி நம்மளுக்கு வந்து தெரியுதுன்னா இங்கே நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் லைட் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஓவர் பிரைட்டாக தெரியும். ஸோ அங்கெல்லாம் போலரைசர் என்ன பண்ணணும், ஃபுல் லைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் கண்ட்ரோல் இல்லாமல். ஸோ இதுவே நீங்கள் ஒரு பிளாக் கலர் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் ஷேட் தெரியும். நீங்கள் ஒரு IPS LCD யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா AMOLEDல உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து OLEDல வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் ஷேட் தெரியும். ஸோ மேபி நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக ஒயிட் கலர் ஷேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து போலரைசர் வந்து கம்ப்ளீட்டாக மொத்த லைட்டையுமே பிளாக் பண்ணிவிடும், நம்மளுக்கு வந்து என்ட்ராக விடாமல். ஸோ இதே தான் நம்மளுக்கு வந்து டிவியில் வேலை செய்யுது. ஸோ இப்போ நம்ம டிவிலன்னு பார்த்தோம்னா சேம் போலரைசர் தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே போலரைசர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா போலரைசர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்க்ராஃப்டோட விண்டோஸில், அப்புறம் நம்மளுக்கு காரோட விண்ட்ஷீல்டில், பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலரைசர் வந்து ஜெனரலாக ஒரு காஸ்ட்லியான ஐட்டம் கூட சொல்லலாம். ஸோ இப்போ புதுசாக வந்த கம்பெனிஸ் மோட்டோரோலா, நோக்கியா, ரியல்மி, OnePlus அந்த மாதிரி கம்பெனிஸ். ஸோ OnePlus வேணால் அது வந்து QLED டெக்னாலஜியில் போய்டும். மோட்டோரோலா, ரியல்மி, நோக்கியா வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ இது மூணுமே நம்மளுக்கு வந்து பேக்லைட் எல்இடி டெக்னாலஜியில் வேலை செய்யுது. ஸோ இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து போலரைசர் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி நோக்கியா, மோட்டோரோலா தான் பிடிச்சிக்கணும். ஏன்னா அவங்க வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் வச்சு தான் அவங்க வந்து டிவி ரெடி பண்ணுறாங்க. ஸோ நோக்கியா பார்த்தோம்னா தாம்சன் கம்பெனி உங்களுக்கு மேபி தெரியும்னு நினைக்கிது. அவங்க கிட்ட தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ரெடி பண்ணுறாங்க. சவுண்டு பார்த்தோம்னா JBL இல்லைனா புதுசாக இப்போ தான் ஒரு ஜப்பான் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பாட்டு வந்து ஒரு கம்பெனி கிட்ட வாங்கி அசம்பிள் பண்ணி அவங்க விற்கிறாங்க. ஸோ ரியல்மி வந்து சொந்தமாக அவங்களே ரெடி பண்ணி அவங்களே தான் விற்கிறாங்க. ஸோ ரியல்மி வந்து இதில் வராது. அதுவும் பார்த்தோம்னா ரியல்மி வந்து SLED ஜென்ரல் எல்இடியில். ஸோ SLEDயில் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ப்ளீடிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டாபிக் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த டிவியில் வந்து இந்த இமேஜை பாருங்கள், நான் ஆல்ரெடி போட்டு காமிச்சேன். இந்த இமேஜ் எதில் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா நோக்கியா டிவியில் தான். ஸோ என் வீட்டில் இருக்க நோக்கியா டிவியில் என் டிவிலையுமே அது வந்து ஸ்க்ரீன் ப்ளீட் இஷ்யூ இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ வந்து மேக்ஸிமம் இப்போ வர எல்லா டிவிலையுமே இருக்குது. அது வந்து நம்மளுக்கு தெரியாமல் நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் வந்து தெரிஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பட் ஆனால் முடியாது. ஸோ இந்த இஷ்யூ நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து டிவி வாங்கும்போது தெரியல, பட் ஆனால் போக போக தான் எனக்கு தெரிய வந்து இது ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் தெரியாமலே டிவி வாங்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. அது வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மேலே 2 தெரியுது பார்த்தீங்கன்னா ரைட் சைட். ஸோ இந்த 2 மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிவி ஃபுல்லாக வருது. நடுவில் அப்பப்போ கோடுலாம் வரும். ஸோ எல்இடி ஸ்ட்ரிப் வச்சிருக்கோம், மொத்த லைனுமே அப்படியே தெரியும் போலரைசர் லோக்கலாக இருக்கிறதால. ஸோ லோக்கல் குவாலிட்டியில் இருக்க போலரைசர் வந்து மற்ற டிவி பிராண்ட்ஸில் யூஸ் பண்ணதால் நமக்கு இந்த இஷ்யூ வந்து ரொம்ப வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து காரணம் எதுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது நம்ம எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்ஸ் நம்ம கம்பெனி குவாலிட்டியாக பார்த்தா மட்டும் தான் ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஏன் வருதுன்னு பார்த்துட்டோம், எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும் டிவி வாங்கும்போது. ஸோ டிவி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒருத்தவங்க வருவாங்க சர்வீஸ்மேன். ஸோ அவங்க வரும்போது அவங்க முன்னாடியே நம்ம வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணணும், பிளாங்க் வீடியோ அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்ல போய் பிளாங்க் வீடியோ நிறைய போட்டு பாருங்கள் டிவியில். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வரும், 1 hour 5 minutes அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், ஒரு 3 செகண்ட் போடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒன்றுமே பிளே ஆகுது, பிளாக்காக இருக்கும்.
ஸோ பிளாக்காக இது மாதிரி நம்மளுக்கு ப்ளே ஆகும்போது நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியுது எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒயிட் பேச்சஸ் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ வரலன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, வந்ததுன்னா நம்ம வந்து உடனே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளீட் இஷ்யூ கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க ப்ராடக்ட்டை. ஸோ கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் வாங்கிக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ என்னால் முடியல மாற்றுறதுக்கு. பட் ஆனால் இன்னொரு விஷயத்தில் அவங்க செம்மையாக மாட்டிட்டாங்க என்கிட்ட. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோ போகிறேன். ஃப்ளிப்கார்ட் வந்து மோசம் பண்ணுறாங்க, அந்த வீடியோ பற்றி நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ அதில் பார்த்தோன்னா வந்து ஒரு பியூரிஃபை வாங்கினா அதை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் ரீஃபண்ட் வந்து. ஸோ டிவியில் பார்த்தோன்னா எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளீட் இஷ்யூஸ் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஃபினாமினா, அது வந்து மாற்ற முடியாது, ஜெனரலாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது இன்ஜினியரிங் டேர்ம்ஸில் ஒரு ஃப்ளா தான் சொல்லணும். அவங்க வந்து போலரைசர் சரியான குவாலிட்டியில் தரதால் தான் உங்களுக்கு வந்து இஷ்யூ வருது. ஸோ நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் ஒரு QLED இல்லை OLED யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை. ஸோ ஏன்னா அதில் வந்து OLED யூஸ் பண்ணாங்க, இண்டிவிஜுவல் பிக்சல் இருக்கும். ஸோ நான் ரியல்மி டிவியில் சொல்லியிருந்தேன், அதுலேயும் வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அதில் வந்து LED ஸ்ட்ரிப்பே நம்மளுக்கு வந்து RGB தந்திருப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஒயிட் லைட் தந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொஞ்சம் பெருசாக போகும். உங்களுக்கு என்ன காமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க, நான் வந்து பண்ணுறேன். வீடியோ வந்து 2 வந்துச்சு கைஸ். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேர் தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் டவுட் இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் பாய் கைஸ்.